அப்பனா என்னன்னா, நீங்கள் பார்ப்பதை பிறப்பிப்பீர்கள். ஒரே மலையில நின்று கொண்டு இரண்டு மனிதர்கள் வேறு காட்சியை பார்க்கிறார்கள். வேலைக்காரன் பார்த்த காட்சி வேறு, தீர்க்கதரிசி பார்த்த காட்சி வேறு. இந்த கண்ணுல பார்க்கிறதும் உண்மைதான், அது சரீர பிரகாரமான உண்மை. ஆனா அந்த கண்ணில் பார்க்கிறது ஆவிக்குரிய உண்மை. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, இது மாறக்கூடிய உண்மை, அது மாற முடியாத உண்மை. ஃபேக்ட் மாறும், ட்ரூத் மாறா. Understand the difference between fact and truth. Your situation is a fact, but God's word is a truth. It's unchanging truth. இப்போ என்ன தெரியுமா, எதை எடுத்துக்க போறீங்கன்றது உங்ககிட்ட தான் இருக்குது. The choice is yours. Amen. You can see the natural things, you can see the invisible things. The choice is yours. நீங்க எதை பார்க்க போறீங்க, எதை எடுத்துக்க போறீங்க, எதை ஃபோக்கஸ் பண்ண போறீங்க, that's your part. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, whatever you focus is comes out. அப்பனா என்னன்னா, நீங்கள் பார்ப்பதை பிறப்பிப்பீர்கள். நீங்க வியாதி, பலகீனம் இது பார்த்து 10 பேர்கிட்ட சொல்லி கொஞ்சமா இருக்கிறது 10 மடங்காயிரும். எல்லாம் சொல்லுங்க, நீங்க பார்த்துட்டே இருக்கிறது பெருகிட்டே இருக்குமா? ஏன்? வாட் எவர் யூ ஃபோக்கஸ் இட் வில் எக்ஸ்பேண்ட். அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்? பெருக ஆரம்பிக்கும், அது வளர ஆரம்பிக்கும், இல்லையா? கடவுள் அப்படிப்பட்ட ஆற்றலோடு உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறாரு. நீங்கள் அப்படிதான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறோம். அதையே பார்த்துக்கிட்டு அதே இது பண்ணிக்கிட்டு அதை ரொம்ப பெருசாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், யோசித்துக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய மனிதராய் மாறும் பொழுது நீங்கள் பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும். உங்கள் வியாதியை பார்க்க மாட்டீங்க, அவருடைய தழும்புகளால் நான் சுகம் ஆனே. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, உங்களுக்கு நோயே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கண் திறக்கப்பட்ட நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நோயே இல்லை. இப்ப சொல்லுங்க, கண் திறக்கப்பட்ட நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஏழ்மையே இல்லை. ஆமென். இப்ப கண் திறக்கப்பட்ட நான் சொல்லுகிறேன், உங்க அக்கவுண்ட்ல கோடி கணக்கில் இருக்கு. ஆமென். நீங்க ஆவிக்குரிய உண்மையில கவனம் செலுத்த செலுத்த இது உதிர்ந்து விழும். அந்த நோய், அந்த கடன் உதிர்ந்து விழும். ஆமென்.